வணக்கம்மா. ம் வணக்கம். இது தர்மலிங்க ஐயா வீடு தானே? ஆமா. நீங்க யாருன்னு தெரியலையே. என் பேரு கிருஷ்ணவேணி. நான் ஜெயிலரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வாங்க. சூர்யா மா உட்காருங்க. அத்தை யாருமா? ஜெயிலரா? ஏதோ பேசணும்னு வந்திருக்காங்க. என்ன விஷயமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். குறிப்பா உங்க மருமக சுப்லக்ஷ்மி பத்தி பேசணும். இதோ பாருங்க, சுப்புக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்னன்றதுலாம் எனக்கு தெரியல. ஆனா தயவு செஞ்சு உங்க வாயால இவங்க மருமக எல்லாம் சொல்லிட்டு வராதீங்க. ஏய் கொஞ்சம் அமைதியா இருப்பா. இவங்க ஏதோ சொல்ல வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னு கேட்கணும்ல. நீங்க சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்க குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை, சுப்புலக்ஷ்மி ஏன் உங்களுக்கு பிடிக்கல, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா சுப்பு இவ்வளவு நாளா இருக்கிற ஜெயில தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணோட நடவடிக்கை எனக்கு பிடிச்சு போய் அவளுக்காக பரிதாபப்பட்டு உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். இதோ பாருங்க, நீங்க பேசுறது எங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு வேணா சுப்புவை பிடிச்சிருக்கலாம். ஆனா ஏன் எங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி இல்ல சார். ஜெயில இருக்கிறப்ப தான் சுப்புவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை இப்போ உங்க வீட்டுல வளர்றதா அவ சொல்றா. அம்மா, இப்படியே பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. மேடம், தயவு செஞ்சு நீங்க வெளில போறீங்களா? இந்த சுப்புவை பத்தியும் குழந்தைய பத்தியும் பேசி பேசி எங்களுக்கு புளிச்சு போச்சுங்க. இந்த விஷயத்தை எப்படி ப்ரூவ் பண்ணமோ நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு வெளில போங்க ப்ளீஸ். கோவப்படாதீங்க சார். நான் உங்ககிட்ட சண்டை போடவோ சுப்புவுக்காக வாதாடவோ நான் வரல. நிலவரம் என்னன்னு தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். சுப்புவுக்கு தன்னோட குழந்தைய பார்க்க முடியலையேங்கிற ஏக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு சார். குழந்தை இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு போயிருக்கா. ஜெயில்ல அவ தற்கொலை முயற்சிக்கு போயிருக்கா. அது தெரியுமா உங்களுக்கு? அவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டுங்க, அது அவளோட திமிரு. இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சார். நான் அவ இருக்கிற ஜெயிலுக்கு அதிகாரி. காரணமே இல்லாம ஒரு குறிப்பிட்ட கைதிக்காக நான் பேசணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா சுபுவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா தன்னோட குழந்தை இங்கதான் வளருதுன்னு அவ மனசார நம்புறா. தன் குழந்தை தன்கிட்ட இருக்கணும்னு ஒரு தாய் ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். மேடம், எங்க வீட்டு விஷயம் எதையும் சம்பந்தம் இல்லாத மூணாவது மனுஷங்க கிட்ட நாங்க எதுக்காக சொல்லணும்? நீங்க சுப்புவை பத்தி இங்க வந்து பேசுறதுனால உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்றேன். நீங்க நினைக்கிற அளவுக்கு சுப்பு நல்லவளோ நேர்மையானவளோ இல்ல. அவகிட்ட நிறைய தப்பு இருக்கு. நாங்க எத்தனை தடவை சான்ஸ் கொடுக்கறது? ஒரு சான்ஸ்லயாவது அவ திருந்தினாளா? அவளாம் திருந்தவே மாட்டா. இன்ஃபேக்ட் என் மாமாவும் அத்தையும் அவளை சொந்த பொண்ணாதான் நினைச்சாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம்தாமா. ஆனா எல்லா மனுஷங்களும் தடுமாற இடம்னு ஒண்ணு இருக்குது இல்ல. சுபி ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம், உங்களுக்கு அது பிடிக்காம போயிருந்திருக்கலாம். நான் அத பத்தி எல்லாம் பேச வரல. ஆனா ஒரு தாய் தான் பெத்த குழந்தைய பார்க்கணும், தான் குழந்தை தன்னோட இருக்கணும், தங்கிட்ட வளரணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. ஹலோ மேடம், நீங்க எவ்வளவு தடவை சொன்னாலே எங்களோட பதில் இதுதான். எங்க வீட்டுல இருக்கிற குழந்தை சுப்பு பெத்தது கிடையாது. அதை நாங்க சட்டப்பூர்வமா ஏலகிரியில தத்த எடுத்துட்டு வந்திருக்கோம். சுப்பு ஒரு குற்றவாளி, நீங்க ஒரு ஜெயிலர். அவளுக்காக நீங்க வக்கீல் மாதிரி வாதாடுறது எந்த விதத்துலயும் சரியில்லை. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. என் குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க சார். குழந்தைய சுப்பு கிட்ட கொண்டு வந்து கொடுங்கன்னு நான் கேட்கவே இல்லையே சார். தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை குழந்தைய எடுத்துட்டு வந்து அவகிட்ட காட்டுங்கன்னு தான் சொல்றேன். எனக்கு நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு என் குழந்தைய வந்து அந்த சுப்பு கிட்ட காமிக்கணும்? எனக்கும் அவளுக்கு தான் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேனே. ஏய் டேய் கொஞ்சம் அமைதியா இருப்பா. வேற எப்படிமா பேச சொல்றேன்? நான் இப்படிதான் பேசுவேன். ஜெயில உட்காந்து அந்த சுப்பு என்னென்னமோ பிளான் பண்ணுவா. ஒரு வாட்டி அவங்க அண்ணன் அனுப்புறா, அண்ணி அனுப்புறா, அப்புறம் ஏதோ இந்த டிடெக்டிவ் ராஜ்காந்த், அப்புறம் அந்த சரவண, இன்னைக்கு இந்த ஜெயிலர். வேற எப்படி பேச சொல்ற? தப்பா பேசுறீங்க சார். அப்படிதாங்க பேசுவேன். வேற எப்படிங்க பேச சொல்றீங்க? நீங்க பாட்டுக்கு அந்த சுப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் வாயை மூடி சும்மா இருக்கணுமா? இதோ பாருங்க, நீங்க ஜெயிலர். உங்களோட ஜெயிலர் அதிகாரத்தை வெறும் ஜெயில மட்டும் வச்சுக்கோங்க. எங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் தலையிடாதீங்க. தயவு செஞ்சு வெளில போறீங்களா ப்ளீஸ்? டேய் ஒரு அதிகாரி கிட்ட இப்படியா பேசுவாங்க? இவங்க ஒரு அதிகாரி மாதிரியா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. பந்தத்துல இருந்து ஏதோ அந்த சுப்புக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
இதோ பாருங்க, வெளியில போங்கன்னு சொல்றேன். இதுக்கும் மேல நீங்க இங்க ஒரு நிமிஷம் இருந்தீங்க, அப்புறம் இங்க நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். டேய், நான் கிளம்புறேம்மா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். நிச்சயமா எந்த ஒரு தப்பான நோக்கத்தோடயும் நான் இங்க வரல. தற்கொலை வரைக்கும் ஒரு பொண்ணு முயற்சி பண்றான்னா அவளோட துக்கத்தை கொஞ்சமாவது தணிக்க முடியுமான்னு தான் நான் பார்த்தேன். குழந்தைய சுபகிட்ட கொடுத்துருங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. கொண்டு வந்து ஒரு தடவை காட்டுங்கன்னு தான் நான் சொல்றேன். இந்த வீட்லயும் 1க்கு 2 பொம்பளைங்க இருக்கீங்க. ஒரு பொண்ணோட துக்கமும் ஏக்கமும் உங்களுக்கு புரியும் நான் நம்பினேன். மன்னிச்சிருங்க மேடம், நாங்க அதை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப நீங்க கிளம்புறீங்களா? வந்துட்டாங்க சப்போர்ட் பண்றதுக்கு. ஐயா வாங்கய்யா, எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்குமா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்யா. வாங்கய்யா, வீட்டுக்குள்ள வாங்கய்யா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். சரவண வீட்டுல இருக்கானே? இல்லைங்கய்யா, அவர் ஏதோ வெளியில போயிருக்காரு. வெளியிலனா எங்க போயிருக்கான்னு தெரியுமா? எப்போ வருவான்னு தெரியுமா? தெரியலங்க, அவர் சொல்லிட்டு போல. 2 நாளைக்கு முன்னாடி கிளம்பி போன மனுஷன் இது வரைக்கும் வீட்டுக்கு வரல. எங்க போறேன்னு சொல்லல, எப்போ வருவார்னு தெரியல. ஃபோன் பண்ணி பாருமா, எங்க இருக்க, எப்போ வருவேன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லேன். நீங்க வேறங்க, வெளியில போயிருக்கிறப்ப ஃபோன் பண்ண அவருக்கு பிடிக்காதுங்க. சிடு சிடுன்னு விழுவாருங்க என் மேல. என்ன சொன்னாலும் அவர் என் பேச்சு கேட்கறதே இல்ல. ஃபோன் பண்ணா வாழு வாழ்னு கத்த ஆரம்பிப்பாரு. நீங்க வேணும்னா ஃபோன் பண்ணி பாருங்களேன். இருக்கட்டும்மா, அதெல்லாம் நாங்க முயற்சி பண்ணிக்கிறோம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணுமா? சொல்லுங்கய்யா. எங்க வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமா. உன் புருஷன் குறுக்க புகுந்து குட்டைய குழப்பி என்னென்னவோ பண்ணி தொலைச்சிட்டான். உனக்கு அதெல்லாம் தெரியும் இல்லையா? தெரியும் ஐயா. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சட்டுன்னு நீங்க வந்து இறங்குனதும் உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுயா. இப்படி ஒரு புருஷனை வச்சுக்கிட்டு நான் எப்படி சொச்ச காலத்தையும் வாழ்ந்து குப்பை கொட்ட போறேன்னு ரொம்ப கவலையா இருக்குயா. அது இல்லம்மா, நான் சொல்ல வந்த விஷயமே வேற. சரவணன் பணத்துக்கு ஆசைப்படுறது தெரிஞ்சு போச்சு. இனிமே நாம அதை பத்தி கவலைப்படுறதோ இல்ல அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதோ அர்த்தமில்லாத விஷயம். செல்வன் கிட்ட பணத்தை வாங்கி அவன் ஒரு கூத்தடிக்க பார்த்த விஷயம் எங்க வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கீ ரோஸ்ட், இடியாப்பம் குருமா, அடா பிரேக்ஃபாஸ்ட் காம்போ, அடடடடா, ஒரு மினி காஃபி வேணும். ஹாட்டா என்ன இருக்கு சார்? தோசை, மசாலா தோசை. மேடம் ஜூஸ் வெரைட்டில பாத்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ், மாதுளை ஜூஸ் எல்லாம். பழைய டேபிள், 2 சேர். அப்ப அதையே 2 எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு மட்டும் சுகர் கொஞ்சம் கம்மியா. என்னது சர்வீஸ் டாக்ஸ் வேற பில் போட்டுக்க, நான் ஆர்டர் பண்ணவே இல்லையா? தெரியும் ஐயா, எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். ஒரு வழியா செல்வம் இப்ப ஜெயிலுக்கு போயிட்டான். அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிற டைம்ல சுப்புவே வேற ஒரு வடிவத்துல ப்ராப்ளமை கொண்டு வந்து சேர்த்துருவா போல இருக்கே. அந்த சுப்புவை பத்தி உனக்கு முழுசா தெரியாதுமா. அவ ஒன்னு நினைச்சிட்டான்னா அதை அடையறதுக்காக என்ன வேணும்னாலும் செய்வா. எப்பேற்பட்ட தப்புனாலும் மனசு கூசாம செய்யக்கூடியவ. கடவுளே, நான் இப்ப என்னங்க ஐயா செய்யணும்? முதல்ல அதை சொல்லுங்க ஐயா. நீ ஒன்னும் பண்ண வேணாமா. ஆனா சரவண கண்டிப்பா அந்த சுப்பு கண்ணுல படவே கூடாது. இப்ப நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். சரவண வீட்டுக்கு வந்தானா இம்மிடியேட்டா எனக்கு ஒரு தகவல் சொல்லுமா. அவனை என்ன வந்து பார்க்க சொல்லு. எக்காரணத்தை கொண்டும் அவன் அந்த சுப்புவை இனிமே பாத்திராம இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அத உன் தரப்புல நீ செஞ்சன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குமா. நிச்சயமா செய்யறேங்க ஐயா. அவரு வந்த உடனே நான் முதல்ல பேசுறேங்க ஐயா. நீங்க பாக்கணும்னு சொன்னதாவும் நான் சொல்லிடுறேங்க ஐயா. நல்லதுமா. அப்ப நாங்க கிளம்புறோம். சரி ஐயா, ஒரு காஃபி கூட சாப்பிடாம போறீங்களே ஐயா? பரவாயில்லம்மா, உனக்கு நல்ல மனசு. உன் மனசுக்கேத்த புருஷ அமையாம போனது
உன்னோட துரதிர்ஷ்டம் தான் சொல்லணும். என்னால சரவணனை நிச்சயமா சரி பண்ண முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. முதல்ல என் வீட்டு பிரச்சனையெல்லாம் நல்லபடியா முடியட்டும். அவனால மேற்கொண்டு எந்த சிக்கலும் வராம இருக்குதுன்னு உறுதி ஆயிடுச்சுன்னா அவனை சரி பண்ணி நீ விரும்புற புருஷனா மாத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்புமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி சரிம்மா, நான் போலாம் வரேன். வாங்க. ஏன்டி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பாவம் பண்ண? ஏன் இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க? சூர்யா நல்லா இருக்கீங்களா? ச்சீ, என்ன நக்கல் பண்றியா? என்னையும் என் குடும்பத்தையும் நீ சாகடிச்சுக்கிட்டு இருக்க. இதுல நான் எப்படி இருக்கேன்னு வேற நீ கேக்குற? சார், யார் சார் நீங்க? எதுக்கு இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? பேஷண்ட்டை இப்படி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது சார். தயவு செஞ்சு வெளியே போங்க. சிஸ்டர், போங்க சார். இவர் என்னோட ஹஸ்பண்ட் தான். இருக்கட்டும். என்ன கையெடுத்து நாடகம் போட்டுட்டு இருக்கியா? அந்த ஜெயிலருக்கு எவ்வளவு பணம் கொடுத்து விலைக்கு வாங்கின? நானா ஜெயிலருக்கு பணம் கொடுத்தேனா? என்ன சொல்றீங்க சூர்யா? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய், நடிக்காதடி. நீ தானே அந்த ஜெயிலரை வீட்டுக்கு அமைச்சு குழந்தைய வந்து உன்கிட்ட காமிக்க சொல்லி பேச விட்டுருக்க. ஜெயிலரா? எனக்கு ஒண்ணும் புரியல. ஜெயிலர் யார் வீட்டுக்கு வந்தாங்க? நம்ம வீட்டுக்கா? வாய மூட்ரி. நீ தாண்டி அந்த ஜெயிலர் எங்க வீட்டுக்கு அமிச்சு உனக்கு சப்போர்ட்டிவாவும் சாதகமாவும் பேச சொல்லியிருக்க. இன்ஃபேக்ட் குழந்தை கூட ஒரு தடவை வந்து உங்ககிட்ட காமிக்கணும்னு சொல்லியிருக்க. அவங்க சொன்னதெல்லாம் கூட ஒன்றும் பெருசா படல. இன்ஃபேக்ட் அம்மா கூட சைலண்டா தான் இருந்தாங்க. நீ ஜெயிலர் அனுப்புறியோ யாரை வேணாலும் அமிச்சு தொலை. எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. உன் விஷயத்துல நாங்க எடுக்கிற முடிவு இதுதான். ஐயோ சூர்யா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. எனக்காக ஜெயிலர் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறத கேட்க எனக்கே புதுசா இருக்கு. சத்தியமா இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க நம்பலனா கூட பரவாயில்ல, ஆனா உண்மை இதுதான். அடச்சே, வாய மூடு. நடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேல்ல. நீ கையெடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து படுத்துக்கிட்டேனா எனக்கு உன் மேல சிம்பதி வந்துரும் நினைச்சியா? இல்ல உன்கிட்ட வந்து குழந்தைய கொடுத்துருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இதோ பாரு, நீ கையெடுத்துக்கிட்டு நீ கழுத்து அறுத்துக்கிட்டு செத்தா கூட என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. பொண்டாட்டின்றது ஒரு அற்புதமான ஃபீலிங். அதெல்லாம் மனசுக்குள்ளேருந்து வரணும். ஆண்டவன் கொடுத்த பிச்சேன்னு நினைக்கணும். இதெல்லாம் எதுவுமே எனக்கு உன் மேல கிடையாது. இதுக்கும் மேல நீ அந்த குழந்தை விஷயத்துல தலையிடணும்னு நினைச்ச, அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்ட. சொல்லு. அம்மா, ஒரு முக்கியமான விஷயமா. இந்த சூர்யா பையன் இருக்கான்ல, நீங்க சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைலையும் தேடி தேடி எடுத்துட்டு இருக்காமா. போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் என்னெல்லாம் நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்களோ அந்த அப்ளிகேஷன்லாம் கலெக்ட் பண்ணி அது சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு இருக்காமா. எனக்கு என்னமோ ரொம்ப தப்பா படுதுமா. அப்படியே செய்யறான்? ஆமாமா, ஏதோ கொலை வெறியில இருக்கான் போல இருக்கு. ஏதாவது ஆதாரத்தை திரட்டி உங்களுக்கு எதிராக ஏதாவது செய்யணும்னு பக்காவா பிளான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். சுதாரிச்சுக்கங்கம்மா. என்ன செய்யணுமோ உடனே செஞ்சிருங்க. தயவு செஞ்சு தள்ளி போட்டுறாதீங்கம்மா. சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத. சரிம்மா, அப்ப நான் போனை வச்சிடுறேம்மா. மேடம் சொல்லுங்க மேடம். நான் சொல்றத கவனமா கேளு. சொல்லுங்க மேடம்.
நான் சொல்றது புரியுதா? புரிஞ்சது மேடம். ம். பக்காவா முடிச்சிடறேன் மேடம். என்ன சொல்ற வனிதா? நம்ப முடியலல்ல. எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு ரேணுகா. நான் செத்து போகாம இருக்கிறது இன்னும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அப்படியே என் நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு தெரியுமா? அந்த போன் கால் முடியற வரைக்கும் என் உசுரை கையில பிடிச்சு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உமா அவங்க அண்ணன்கிட்ட எப்படி பேசினா தெரியுமா? இங்க இருந்து கிளம்பி போறப்ப ஏதோ போன் தொலைஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிருக்காரு. அப்புறம் யார்கிட்டயும் ட்ரை பண்ணி நம்பர் வாங்கி தான் போன் பண்ணதா சொல்லிருக்காரு. இதுல எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி பேசுறேன்னு வேற சொல்லிருக்காரு. எனக்கு அப்படி என்ன பண்றதுன்னே தெரியல. தலைய சுத்துது ரேணுகா. என்னால நம்பவே முடியல வனிதா. உன்கிட்ட பேசினாரா? அதான் ரேணுகா எனக்கு பயத்தை இன்னும் அதிகப்படுத்துது. என்கிட்ட பேச சொல்லி உமா போனை என்கிட்ட கொடுத்தா. ஹலோன்னு சொன்ன உடனே போன் கட் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் அந்த நம்பருக்கு போன் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா போன் போல. அவர் சாகல ரேணுகா. அவர் பொழைச்சிட்டாரு. ஏதோ நடந்திருக்கு. எப்படியோ உயிர் பொழைச்சு எங்கே போய் பதுங்கி இருக்காரு. இன்னைக்குதான் முதல்ல வெளியில வந்திருக்காரு. போன் பண்ணி இன்னைக்கு தன் தங்கச்சி கிட்ட பேசின மனுஷன் தான் அம்மா கிட்டயும் பேச போறாரு. அதுக்கப்புறம் என் அப்பா என் அம்மா ஒவ்வொருத்தர்கிட்டயே பேச போறாரு. நானும் நீயும் அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணோம். அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு சாகுற வரைக்கும் நம்மள பிளாக்மெயில் பண்ணி தீக்க போறாரு. முடிஞ்சு போச்சு ரேணுகா, முடிஞ்சு போச்சு. இது பெருசாகாதுன்னு நம்ம நினைச்சோம்ல. ஆனா அது இல்ல. இது கண்டிப்பா பெருசாதான் ஆக போகுது. நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இது பெருசாக போகுது. நம்ம 2 பேரோட வாழ்க்கையில நிம்மதி இனிமே இல்லவே இல்ல. எனக்கு அத நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு ரேணுகா. வனிதா ப்ளீஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க. யாராவது பாத்துற போறாங்க. தயவு செஞ்சு அழாத. என்னால முடியலையே. நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு மேல ஒரு சிக்கல் யாருக்குமே வராதுன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி ஒரு காரியத்தை நாம பண்ணி தொலைச்சோம்? இப்படி பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே. யாரு வனிதா? ஏதோ அன்னோன் நம்பரா இருக்கு. நம்பர் வேற புதுசா இருக்கு. ஒருவேளை நீ பதட்டப்படாம முதல்ல ஆன் பண்ணி பேசு. பேசு. ஹலோ வனிதா, எப்படி இருக்கற? நீங்களா? ஆமா, நான் எங்க இருக்கேன், எப்படி இருக்கறேன், என்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசையா இருக்கறல்ல? அப்படியே ஒரு செகண்ட் லெஃப்ட்ல திரும்பி பாரு பார்க்கலாம். மன்னிச்சிருங்கம்மா, நான் தான் விமலோட வாய்ஸ்ல ஃபோன்ல பேசினேன். தண்டபாணி நீங்களா? என்ன வேலை இதெல்லாம்? நீங்க எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணீங்க? எனக்கு வேற வழி தெரியலம்மா. நீங்களும் இவங்களும் சேர்ந்து விமலை கொலை பண்ணிருக்கீங்க. பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு அன்னைக்கு நீங்க பட்ட பாட்டை நான் என் கண்ணால பார்த்தம்மா. அப்படி பார்த்ததுக்கு அப்புறமும் இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்காம இருக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லைம்மா. ஆனா
நீங்கள் பயப்படாதீங்கம்மா. என்னால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. உங்கள் 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது மூணாவதா என் ஒருத்தனுக்கு தெரிஞ்சு போச்சேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் கல்லறைக்கே போயிடுச்சுன்னு முடிவு பண்ணிக்கோங்க.